2000க்கு முன்னாடி இருந்த இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகள் வேறு, 2000க்கு அப்புறம் இந்த 25 வருஷத்தில் நடந்த நிகழ்வுகள் வேறு, அன்னைக்கு இருந்த மக்களினோட மனநிலை வேறு, மக்களினோட பாதுகாப்பு வேறு, அரசியல் தலைவர்கள், உலகத் தலைவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடுகள் வேறு. ஸோ இவர்கள் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, ஸோ காமன் பீப்புள் நம்மளை போல் ஒரு காமன் பீப்புளோட நிலை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். இது 2 பாகமாக இருக்க போகுது. இது வந்து முதல் பாகம். இப்போ அந்த வீடியோக்குள்ளே நம்ம போவோம். பொதுவாக ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல இடத்த வந்து அரசாட்சி பண்ணுறான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், பிரதம மந்திரியாகவும், நாட்டினோட முதன் மந்திரியாகவும், முதல்வர்களாகவும் பல இடங்களில் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இவங்க எல்லாமே தனிப்பட்ட கொள்கைகள்னால இப்போ வந்து இயங்கிட்டுருக்குறாங்க. சின்ன சின்ன ஆட்களெல்லாம் வந்து பெரிய கோடீஸ்வரன் வந்து ஆகிட்டாங்க. இன்றைக்கி நிறைய விவாகரத்துகள் நடக்குது, நிறைய கொலைகள் நடக்குது. இதெல்லாம் வந்து காமன் பீப்புளான நம்ம கேட்டும் எதுவுமே பிரயோஜனம் இல்லையே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு நம்ம மனசுக்குள்ளே இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஜித் குமார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா படுகொலை செய்யப்பட்டார். கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் 3 பேர்னால் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டாங்க. டெல்லியில் குழந்தைகள் காணாமல் போயிட்டுருக்குது. தீவிரவாதிகளினுடைய தாக்குதல், பணம் ஏமாந்து போகிறது, டிஜிட்டல் கொள்ளை, ரோடு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கக்கூடிய சண்டைகள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துகிட்ருக்குது. நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கிறப்ப ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா எவ்வளோ பேர் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி அவங்கள தனித்தனியாக பிரித்து விட்டு சரி போங்கப்பா அப்படின்னு போகிறோம். எவ்வளோ பேர், ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். ரோட்டில் ஒருத்தன் கீழே கிடந்துட்டான் அப்படின்னா அவன் தண்ணி போட்டு தான் விழுந்துட்டுருப்பான் போல் இருக்கு அப்படின்ட்டு போய் உண்மையாலுமே நல்லவனும் கூட இன்றைக்கி பிழைக்க முடியாத நிலைமை ஆகிப்போச்சு. பெண்களுக்காக நடக்கக்கூடிய சில ஆணவ கொலைகள், படுகொலைகள், பாலியல் படுபாதக செயல்கள், மது போதையினாலையும் கஞ்சா போதையினால் நடக்கக்கூடிய குற்றங்கள், இதெல்லாம் வந்து டெய்லி சோஷியல் மீடியாவில் சத்தம் போடுறோம், அரசியல் தேர்தல் சத்தம், எதிர்க்கட்சிகள் சத்தம் போடுறோம், பொதுமக்கள் பொதுநலம் கருதி சத்தம் போடுறவங்க எல்லாம் கத்திகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் எதுக்குமே விடை கிடைக்க மாட்டேங்குது. எந்த இடத்துலையுமே வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது உறுதியாகி போச்சு. கண்டிப்பாக உறுதியாயிடுச்சு. உலகம் ஃபுல்லாக, நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை, இந்தியாவை மட்டும் சொல்லலை, மற்ற கண்ட்ரிஸ் உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே போயிடலாம் போல் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இதை கேட்டால் சில பேருக்கு என்ன நீங்கள் எதிர்குரல் கூட கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்குரல் கொடுத்து என்ன பண்ணுறது? மறுபடியும் அடுத்த பாகத்தில் வந்து சந்திப்போம்.